வணக்கம். நான் உங்கள் ஆதித்ய சக்திமூர்த்தி பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது SA 402. SA 402 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் தன்னுடைய அக்கௌண்ட்ஸை இன்னொரு கம்பெனிக்கு அவுட் சோர்ஸிங் முறையில் தருது. லைக் பேரோல் ஒர்க்கை வந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம தராங்க. ABC லிமிடெட் வந்து பேரோல் ஒர்க்கை வந்து XYZ தராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ABC லிமிடெட் ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ABC லிமிடெட் ஆடிட்டர் பேரோல் ஒர்க்கு வந்து XYZ கொடுத்துட்டாங்க. அப்போ பேரோல் ஒர்க் அவங்க கொடுத்தாச்சு, இனி அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஓவர் அப்படின்றது கிடையாது. ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஓவர். அதுதான் வந்து 402 சொல்கிறாங்க. ஆடிட் கன்சிடரேஷன் when entity uses other service organizations. இப்போ ஆடிட்டோட லைபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா, வெதர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஹேஸ் குட் இன்டர்னல் கண்ட்ரோல், அவங்க சரியான இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சுருக்குறாங்களா, அவங்க கொடுக்கக்கூடிய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் நம்மளுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுதா, குட் குவாலிட்டி கண்ட்ரோலாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணும். சரி, அந்த கம்பெனி போய் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நம்ம டைப் 1 டைப் 2 ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் டைப் 1 ரிப்போர்ட்? இட் இஸ் ஒன்லி டிசைன் அட் அ பர்டிகுலர் டைம். அடுத்து டைப் 2 அப்படின்றது வந்து டிசைன், இம்ப்ளிமெண்ட் அண்டு எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தட் கம்பெனி. அப்போ ஆடிட்டர் அப்டேட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ்ன்றது ஒன்று வாங்கணும் இல்லையா? நம்ம எந்த ஒரு ஆடிட்டர் இருந்தாலும் அப்டேட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ 402 படிக்கக்கூடிய நம்ம ஒரு ஆடிட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஆடிட்டர் கொடுத்தோடனே அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஓவர், அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டில் பி தேர். பட் அந்த ஆடிட்டர் அந்த சர்வீஸ் ஆர்கனைசேஷன் என்ன செய்யணும், செக் பண்ணணும். அதுக்கு தான் டைப் 1 டைப் 2 ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு கொஸ்டின் மாடலாக கொடுக்கும், எப்படி அவர் வந்து செக் பண்ண முடியும். அப்போ சொல்கிறாங்க, ஆடிட்டர் லைபிலிட்டி cannot be delegated. என்னோட லைபிலிட்டி வந்து இன்னொருத்தருக்காக என்ன செய்ய முடியாது, மாற்றித்தர முடியாது. என்னுடைய பொறுப்பு எனக்கு மட்டுமே உரியது. சரி, இட் should not be delegated to others. அதனால் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் செஞ்ச விஷயத்தை வந்து நான் வந்து என்னோட லைபிலிட்டி வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போக முடியாது. அதையும் வாங்கி நான் தான் செக் பண்ணணும். அப்படியே செக் பண்ணுறதுக்கு சில இன்டர்னல் கண்ட்ரோல், சில முறைகள் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு வந்து 402 அப்படின்ற எஸ்ஏல யூடியூப்பில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிறேன், நீங்கள் விளக்கமாக வேணால் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த எஸ்ஏல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சத்தியமூர்த்தி. தேங்க்ஸ்.